ரமலான் நோன்பு மாதத்தில் பள்ளி நேரங்கள் முந்தைய ஆண்டுகளைப் போலவே இருக்கும். அதாவது சிற்றுண்டி சாலைகள் வழக்கம் போலவே செயல்படும். கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடே அவ்வாறு கூறியுள்ளார். ஏதேனும் சிறப்பு தேவைகள் அல்லது குறிப்பிட்ட சிக்கல்கள் இருந்தால் நாங்கள் கவனத்தில் கொள்கிறோம். மற்றபடி நடப்பிலுள்ள ரமலான் தொடர்பான வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு அவர் பள்ளிகளை கேட்டுக்கொண்டார். சிற்றுண்டி சாலை நடத்துனர்களுக்கும் ஏற்கனவே வெளியிடப்பட்ட வழிகாட்டிகளே பொருந்தும் என்றார் அவர். பள்ளிகளுக்கான SOP நடைமுறையின் ஒரு பகுதியாக ரமலான் மாதத்தில் சிற்றுண்டி சாலைகள் தொடர்ந்து செயல்படும் என்று கடந்த ஆண்டு ஃபட்லினா அறிவித்திருந்தார். என்றாலும் நோன்பு நோற்பவர்களுக்கு பரஸ்பர மரியாதை கொடுப்பது பற்றி முஸ்லிம் அல்லாத மாணவர்களுக்கு வழிகாட்டுதல்களையும் கல்வியையும் பள்ளிகள் வழங்க வேண்டும். ரமலான் சூழலில் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு மதிக்கும் பண்பு மிகவும் முக்கியமானது என அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். கடந்த ஆண்டு ரமலான் நோன்பு மாதத்தில் காலை நேர பள்ளிகள் வழக்கமான நேரத்திலேயே செயல்பட்டன. மாலை நேர பள்ளிகள் மட்டும் நோன்பு துறக்க ஏதுவாக சற்று முன்கூட்டியே முடிவடைந்தது குறிப்பிடத்தக்கது.